நித்யானந்தாவை மடத்தை பற்றி நீக்கியாச்சு. நித்யானந்தாவை நியமித்தது முந்தின சனிதானம். அவரே அவர் காலத்தில் நீக்கியாச்சு. அவன் சும்மா கேஸ் ஆடிக்கிட்டு அவன் மடத்துக்குள்ள நுழைய முடியாது. நுழைஞ்சாலும் நான் விட மாட்டேன். நாட்டுக்குள்ள வந்தாலே அரசு பண்ணிடுவாங்க. அது நல்லது. இடைத்தேர்தலும் போது ஆளுங்கட்சிக்கு தான் வெற்றி பெறுவாங்க. எதிர்கட்சி ஒரு கால் பாமக வெற்றி பெற்றாலும் உண்டு, சொல்ல முடியாது. ஆளுங்கட்சிக்கு ஏதாச்சும் சர்க்கிள் வர வாய்ப்பு அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு தான் அதிக செல்வாக்கு உண்டு. எப்படி இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுவாங்க. அது கண்ண அது இந்து கட்சி பார்க்கவே தேவையில்லை. ஆளுங்கட்சி தான். இந்த சைவ நெறி அது மாதிரி பரப்புற மடாதிபதிகள் அரசியல் கருத்துக்கள் சொல்றது தவறுன்ற மாதிரி ஏன் சொல்லக்கூடாது? நானும் ஓட்டு போடுறேன். ஜனநாயக நாட்டில் நான் ஓட்டு போடுறேங்க, சொல்லக்கூடாது. ஒரு கிறிஸ்டின் சொல்றாங்கல்ல, எஸ்ரா சர்க்குன்னு வந்து சொல்றாரு, அவர் சொல்றாரு இல்லையா? அப்புறம் ஏன் நாங்கள் சொல்லக்கூடாது? நாங்கள் சொல்லாமல் தான் என் தமிழனை கொலை பண்ணுவேன் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் தமிழ்நாட்டில் இருக்கேன், நானும் தமிழன். நானும் வந்து ஓட்டு போடுறேன். எனக்கு ஓட்டு உரிமை இருக்கு. ஜனநாயக நாட்டில் இருக்கு, எனக்கு உரிமை இருக்கு. என் தமிழனை கொலை பண்றான், அவன் ஜெயிக்கானு எனக்கு வருத்தத்தில் சொல்ல மாட்டேன்னா? சொல்லத்தான். ஜனநாயக நாட்டில் ஆன்மீகவாதி அதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு ஓட்டு உரிமை இருக்கு, நான் ஓட்டு போட்டிருக்கேன். வைத்தியத்தெல்லாம் சொன்னேன். என் தமிழனை கொத்தா இலங்கையில கொன்றார்களே, அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எங்கள் மக்கள் மறந்துட்டாங்க. அந்த கேசட்டை மாத்திரம் தெருவா போடுங்கன்னு வெற்றி பெற்ற மாட்டாங்க. நான் பார்த்துட்டு தூக்கிட்டு போயிட்டேன். நானும் தமிழன் தானே, நீங்களும் தமிழர்கள் தானே, அதுக்காக சொன்னேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.